வணக்கம். நான் அருந்ததி கதிரவன். ஹர் ஸ்டோரிஸுக்காக தீபா நாகராணி அவர்கள் எழுதிய மறிக்கொழுந்து, கற்பகம், அழகம்மாள் மற்றும் சில மதுரை பெண்கள் என்ற கதை தொகுப்பில் 2ஆம் கதை ஈரம். அம்மா எழுந்து செல்லும் போது பின்னால் பார்த்தால் சேலையில் லேசான ஈரம். அது கத்தரிப்பூ வண்ணமாததால் பளிச்சென தெரிந்தது. தரையில் இருந்த ஈரத்தை பார்க்காமல் அமர்ந்திருப்பார் என நினைத்த லதா தேர்வுக்கு படிப்பதை தொடர்ந்தாள். இந்த பருவத்தோடு முதுகலை படிப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்து முனைவர் பட்டத்துக்கு படிக்க ஆசை. வீட்டில் இப்போதே பெண் கேட்டு அடிக்கடி தொந்தரவு. இதில் இன்னும் சில வருடங்கள் காத்திருக்க சொன்னால் அப்பாவின் கோபம் அம்மா மீது திரும்பும். அம்மா செய்த சிபாரிசால் தான் முதுகலை படிப்பை படிக்க முடிகிறது. தம்பி செல்வம் பள்ளி இறுதி வகுப்பில் படிக்கிறான். இருவரும் மற்ற வீடுகளில் இருப்பது போல அடித்து கொள்வதோ சண்டை பிடிப்பதோ இல்லை. தொலைக்காட்சியில் பார்க்கும் நிகழ்ச்சிகளை, சுற்றி உழவும் மனிதர்களை கிண்டல் செய்து பேசி மகிழ்வர். நண்பர்கள் போலவே நடந்து கொள்வர். வீட்டுக்குள் நுழைந்ததும் தம்பியைத்தான் தேடுவாள் லதா. தந்தை ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தில் அதிகாரியாக பணிபுரிகிறார். இரவு உணவு தயாரிக்கும் பணியில் மும்முரமாக இருந்தால் லதாவின் அம்மா. வசிப்பறையில்தான் குளிர்சாதன பெட்டி இருந்தது. அதன் பக்கத்தில் இருந்த மேஜையில் புத்தகங்களை வைத்து படித்து கொண்டிருந்தாள் லதா. வெறுவென வந்து ஃப்ரிட்ஜ் கதவை திறந்தவர் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நின்றார். அடுப்பில் ஏதோ வெந்து கொண்டிருப்பதை சிம்னி சத்தம் தெரியப்படுத்தியது. உள்ளே தெரிந்த வெளிச்சத்தில் எதையோ பார்த்து கொண்டே இருந்தார். நிமிடங்கள் சில கடந்த பிறகு கீழே பட்டாணி அடைத்து வைக்கப்பட்டிருந்த டப்பாவை எடுத்துக்கொண்டு கதவை அடைத்தார். இங்கே பாருடா, கதவை திறந்துட்டு தான் என்ன எடுக்கணும்னு யோசிக்கவே செய்கிறாங்க அம்மா. இன்னைக்குள்ள முடிவு செஞ்சாங்களத்தா, இல்லாட்டி ராத்திரி நம்ம பட்னி தான். தாளிப்பில் பட்டாணியை கொட்டி கிளறியபடி அடுப்பை கூட்டி வைத்தவர் காதுகளிலும் விழுந்தன சொற்கள். பெற்ற பிள்ளைகள் தாயை கிண்டலாக பேசி மகிழ்கின்றன. பதிலுக்கு பேசி என்ன ஆகப் போகிறது என்றபடி வேலையை பார்த்து கொண்டிருந்தார். உண்மையில் அடுப்பில் வெங்காயத்தை வதக்கும் போதுதான் பட்டாணி நினைவுக்கு வந்தது. அதையும் சேர்க்கலாம் என அடுப்பை குறைத்து வைத்துவிட்டு ஃப்ரிட்ஜ் அருகே வந்து கதவையும் திறந்தாகிவிட்டது. இந்த சில நொடிகளில் எதற்காக வந்தோம் என்பதை முழுமையாக மறந்திருக்கிறார். உள்ளே அடுக்கி வைத்திருந்தவற்றில் எதை எடுக்க இதை திறந்தோம் என ஒவ்வொரு பொருளாக பார்த்து பட்டாணியை கண்ட பின் தான் நினைவுக்கு வந்திருக்கிறது. 42 வயது முடிந்துவிட்டது. இந்த ஒரு வருடமாக அடிக்கடி இதே மாதிரி அனுபவங்கள். பெரிதாக பாதிப்பில்லை. இன்றும் அதே மாதிரி லதாவின் அம்மா உடுத்தியிருந்த சிவப்பு நைட்டியில் பின்புறம் ஈரம். அவளது அப்பாவும் வீட்டில் இருந்தார். ஏம்மா, வீட்டில் தான் பாத்ரூம் இருக்குல்ல, போக வேண்டியதானே, அப்படி என்ன அவசரம், நைட்டியை பாரு. பின்னால் இருப்பதை முன்பக்கம் கொண்டு வந்து பார்த்தாள். உள்ளங்கை அகலத்துக்கு ஈரம். அறைக்குள் சென்று அலசி காய போட்டுவிட்டு வேறு உடை அணிந்து வெளியே வந்தாள். ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுற? இல்லை, இதை அங்கன முந்தியே இருந்த ஈரம். எனக்கு தெரியும், சும்மா ஏதாச்சும் சொல்லாத. மற்றொரு நாள் வசிப்பறையில் மகன் சொன்ன நகைச்சுவைக்கு சத்தம் போட்டு சிரித்தவர் சடாரென எழுந்து குளியலறைக்குள் சென்றார். செல்லும்போதுதான் அவரின் பின்புறம் நிறம் மாறி இருப்பதை பார்த்த லதா பிளாஸ்டிக் இருக்கையிலும் ஈரத்தை பார்த்தாள். உலகமகா நகைச்சுவையை ரசிப்பது போல சத்தம் போட்டு சிரித்தாள். தம்பியையும் அப்பாவையும் அழைத்து காட்டினாள். அம்மாவுக்கு பலமாக சிரித்தால் சிறுநீர் கொஞ்சம் வெளியேறி விடுகிறது என்பதை தான் முதலில் கண்டுபிடித்து சாதனை செய்த மாதிரி பேசிக்கொண்டே இருந்தாள். மற்றவர்களும் இவளோடு இணைந்து கொள்ள ரொம்ப நேரம் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இப்போதெல்லாம் சிரிக்கிற மாதிரி விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அம்மாவை கழிப்பறை பக்கத்தில் நிற்க சொல்கிறாள் லதா. அவளின் அப்பாவும் இதை வைத்து சீண்டலானார். தொலைக்காட்சியில் நகைச்சுவை காட்சி பார்க்கும்போது தவறாமல் சொல்லிவிடுவார், ஒன்றுக்கு இருந்துடாம பார்த்துக்க. அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். என்ன செய்வதென்று புரியாத லதாவின் அம்மாவும் அவர்களோடு ஒப்புக்கு சங்கோஜ புன்னகையை உதிர்த்து செல்வார். பேம்பஸ் கட்டிக்கோம்மா. ஒரு நாள் உறவினர் வீட்டு கல்யாணத்துக்கு சென்று கொண்டிருந்த அம்மாவிடம் சொன்னபோது அவர் 2 உள்பாவடை அணிந்திருப்பதால் கவலைப்பட தேவையில்லை என சொல்லி கிளம்பினார். மழலையர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சீவி சிங்காரித்து அழகு பார்த்து அனுப்புவார் அம்மா. கடையில் துணி எடுக்கச் சென்றால் லதாவுக்கு அதிக விலையில் உடை இருக்கும்படி பார்த்து கொள்வார். தலையில் வைக்க வாங்கும் பிச்சிப்பூவில் 3/4 துண்டித்து லதா தலையில் தொங்கவிட்டு ஹேர்பின் குத்துவார்.
7வது படிக்கும்போது லதாவுக்கு முதல் மாதவிடாய் சொன்னதும் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தாள் வெகுநேரம். எதற்காக அம்மா அழுகிறாள் என புரியாமல் பார்த்து கொண்டே இருந்தாள் லதா. அவளை ஓரமாக அமர வைத்துவிட்டு போனில் லதாவின் அப்பாவை அழைத்து சொல்ல ஆரம்பித்தார். அதற்கடுத்து வந்த வருடங்களில் கோபமும் எரிச்சலும் அதீதமாக வெளிப்படும் அம்மாவாக இருந்தார். ஒரு நாள் சுதா பள்ளிக்கு வரவில்லை என அவள் அண்ணனை லதாவின் கட்டுரை நோட்டை வாங்கி வர அனுப்பியிருந்தாள். அந்த கட்டுரை நோட்டை ஒரு பையில் போட்டு சுதாவின் அண்ணனிடம் கொடுத்தாள். எதுக்கு பையே, இல்லாட்டி கீழே போட்டுருவனா? மழை கீழே பேஞ்சா அதான், சிரித்தபடி சொன்னாள் லதா. லேசாக மேகமூட்டம் இருந்தது. சுதாவுக்கு எப்படி பத்திரமா நோட்டு புத்தகம்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லி கொடுப்பா. அவள் பைய கொட்டினா பழைய பேப்பர் கடை மாதிரி இருக்கு. லதா முறுவலிக்க சுதாவின் அண்ணன் விடை பெற்றான். உள்ளே இருந்து சாளரத்தின் வழியே பார்த்து கொண்டிருந்த லதாவின் அம்மா முகம் சிவக்க பத்திரகாளியாகவே காட்சியளித்தார். அவங்க கூட என்னத்துக்கு இழிச்சுக்கிட்டு பேசுன? ஏம்மா, அவங்க என் அண்ணன் மாதிரி. நீ சொன்னா ஊர் அப்படியே கேட்கும் பாரு. மீசையெல்லாம் முளைச்சிருக்கு அவனுக்கு. இனிமே அவன் அண்ணன் எல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிடு. ஆவேசமாக தொடர்ந்து கட்டளைகளை இட்டுக்கொண்டே இருந்தார். பொங்கி வந்த அழுகையை அடக்கி கொண்டு வேகமாக மொட்டை மாடிக்கு விரைந்தாள் லதா. யாருக்கும் கேட்காத இடத்தில் நின்று கொண்டு புலம்பி தள்ள ஆரம்பித்தாள். ஏன் இந்த அம்மாவுக்கு அறிவில்லை? சுதாவுக்காக வந்த அவங்க அண்ணன் நோட்டு கேட்டான், கொடுத்தேன், அவ்வளோதானே. அவனுக்கு மீச இருந்ததுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதுவும் ஊர் கேட்குமா? ஊர், பெரிய ஊர். விளக்க மற்ற எடுத்து சாத்தாம. அரை மணி நேரம் மெல்லிய குரலில் திட்டி தீர்த்த பின் சற்று ஆசுவாசமானாள் லதா. இது மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் அவளை ரணப்படுத்தி இருக்கின்றன. ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? இந்த மாதிரி உடுத்தாத. அவன் யாரு? அங்கெல்லாம் நிற்காத. அவங்க வீட்டுக்கு போகாத. அதுங்க கூட சேராத. அந்த பைய பார்வை சரியில்லை. அனாவசியமாக பேசாத. சும்மா மாடிக்கு போகாத. தனியாக கடைக்கு போகாத. தம்பியை துணைக்கு கூட்டிகிட்டு போ. அவங்க கொடுத்தா எதுவும் வாங்காத. இதை திங்காத. இங்கேருந்து எதையும் எடுக்காத. எடுத்து என்ன கேட்காம யாருக்கும் கொடுக்காத. இன்னைக்கு நாள் தலையில் தண்ணி ஊற்றாமல் எப்படி மற்ற சாமானை தொடுவ? முடிஞ்சிடுச்சுன்னா தலைக்கு ஊற்றி முடிக்காமல் சாமி ரூமுக்குள்ளே ஏன் போன? இனிப்பா அளவா சாப்பிடு. காலை அகட்டி உட்காராத. இனி இந்த பனியன்லாம் போடாத என்று ட்ரில் மாஸ்டர் கணக்காக விசில் ஊதாமல் அறிவுரைகளை சகட்டு மேனிக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆவேசமாக அவர் ஆணையிடும்போது பணியாவிட்டால் இன்னும் உக்கிரம் ஆவார். உள்ளுக்குள் என்ன கணக்கு ஓடுகிறது என்று கணிக்கும் திறனற்றவளாக இருந்தாள் லதா. ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து வாழ பழகி கொண்டிருந்தவள் 10ஆம் வகுப்பு வந்துவிட்டாள். ஒரு நாள் இப்படியான ஆணைகளில் ஒன்றை மீறி நடந்தவளை அடிக்க கையை ஓங்கினார் அம்மா. ஓங்கிய கையை தனது கைகளால் தடுத்து நிறுத்திய லதாவை ஒன்றும் செய்ய இயலவில்லை. தன்னை மீறி வளர்ந்து விட்டாள். இனி தன் மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என நினைத்தார் அம்மா. அதன் பின் கட்டளையிடுதல் நடக்கவில்லை. மாறாக ஓரிரு வார்த்தைகளில் வேண்டுகோள் விடுக்க ஆரம்பித்தார். 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடு, இந்த கோயிலுக்கு போகணும் என்பது மாதிரி. இவைதாம் சமீபமாக அம்மாவின் மீதான கேலிக்கு காரணங்களா அல்லது வீட்டில் எதிர்த்து பேசாத எளிதான மனுஷி என்பதால் அம்மாவை குறிவைத்து லதா கிண்டல் செய்து பேசினாளா என்பது குழப்பமான கேள்வி. ஆனால் அவளின் தம்பியும் அப்பாவும் கூட இணைந்தே நக்கலடித்து சிரித்தது ஏன் என்று புரியவில்லை. இப்போதெல்லாம் கோபப்படாமல் பக்குவமாக பதிலை சொல்லிவிட்டு தன் செயலை செய்து கொண்டிருக்கும் அம்மா லதாவை மிகவும் ஆச்சரியப்படுத்தினார். உறவினர் வீட்டு திருமணங்களில் கலந்து கொள்வதை தவிர்க்கும் லதாவை கிஞ்சி கூத்தாடி கூட்டிக் கொண்டு செல்வார். இவளுக்கே விசித்திரமாக இருக்கும், எப்படியெல்லாம் விரட்டிய அம்மா இப்போது இப்படி ஆகிவிட்டார் என. அம்மாவும் இவள் இப்படித்தான் பேசுவாள், எல்லோரும் சிரிப்பார்கள் என தயாராக இருப்பதால் கண்டுகொள்வதில்லை. பழகி போய்விட்ட குத்தல் பேச்சு அமிலமாக இருந்தாலும் எரிவதில்லை போலும். சதா ஏதாவது வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு பார்ப்பார். இரவு படுக்கையில் அமிர்தாஞ்சனை கையில் எடுத்து கை கால் இடுப்பில் தேய்த்து கொள்வது அவரின் வாடிக்கை. அமிர்தாஞ்சனை நுகர்ந்தால் அம்மாவின் வாசனை. பிறந்து நினைவு தெரிந்த நாள் முதல் இன்று வரை வெவ்வேறு முகங்களை காட்டிக்கொண்டே வந்துள்ள அம்மாவை அவளால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்ததே இல்லை. முனைவர் படிப்பெல்லாம் படிக்க விடவில்லை குடும்பத்தில். அவளின் அப்பா விருப்பப்படி மின்வாரியத்தில் பொறியாளராக வேலை செய்யும் மாப்பிள்ளையை மணந்து குடும்பத் தலைவியானாள் லதா. அடுத்தடுத்து 2 பிள்ளைகள், சிசேரியன்.
குழந்தைகள் கணவனை கவனித்துக் கொள்ள பொழுது போதாமல் ஓடிக்கொண்டிருந்தன நாட்கள். இப்போதும் கூட கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போனால் அம்மா வந்து விடுவார். முழுமையாக சமைத்து போட்டு கவனித்துக் கொள்வார். ஓய்வு வேண்டும் என அவர் வாய் சொல்லி லதா கேட்டதில்லை. தம்பி மனைவியும் வேலைக்கு செல்பவளாக அமைந்து விட்டதால் அங்கும் வீட்டு வேலைகளை அவரே தொடர்ந்து செய்தார். அதில் எல்லளவும் சலித்து கொண்டதில்லை. ஓய்வு பெற்ற அப்பாவோடு மாலை நேரத்தில் அருகில் உள்ள மைதானத்துக்கு நடைபயிற்சி செய்வார். வேறெங்கும் போவதில்லை. தம்பியை அவர் கடிந்து பார்த்ததாக நினைவில் இல்லை. எல்லா காலகட்டங்களிலும் அவன் மீது நேசமாக மட்டுமே இருந்திருக்கிறார். பெரிதாக ஆணைகள் இட்டதில்லை. குறிப்பாக அவன் விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொண்டதில்லை. ஆரம்பத்திலிருந்தே வேண்டுகோள் விடுக்கும் தோரணையில்தான் அவனிடம் பேசுவார். இப்போது வரை அப்படித்தான் இருக்கிறார். ஆனால் லதாவிடம் மட்டும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து சென்றது கிரகணம் என நினைத்துக் கொள்வாள். என்ன குணம் அது? பெற்ற தாய் என்றெல்லாம் யோசிக்காமல் பதிலுக்கு பதில் உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்று நடந்து கொண்டதை நினைத்தால் லதாவின் மனம் வெதும்பும். அவரது இடத்தில் ஏன் எதற்காக செய்கிறார் என்பதை பற்றி சற்றும் ஆராயாமல் மூர்க்கத்தனமாக என்றோ ஏறிய கோபத்தை தணித்து கொள்ள கையாண்ட வழிமுறை தவறு என்கிற அளவில் மட்டும் லதாவின் புரிதல் தற்சமயம் இருக்கிறது. 40 நெருங்குகிறது லதாவுக்கு. இன்று தொடர்ச்சியாக இருமிக் கொண்டிருந்த போது உள்ளுணர்வு உந்த அவளது நைட்டியின் பின்புறத்தை தடவி பார்த்தாள். ஈரமாக இருந்தது. கட்டுரை தொடர்கள், நாவல்கள், சிறுகதைகள், பெண் ஆளுமைகளின் அதிரடியான நேர்காணல்கள், பெண்களை பற்றிய சுவாரஸ்யமான சிறு சிறு தகவல்கள் வரிசையாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஹேர் ஸ்டோரிஸ் தமிழ் மற்றும் ஹேர் ஸ்டோரிஸ் ஃபேக்ட்ஸ் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைத்திருங்கள். நன்றி.